நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட பேசுறதுக்காக குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் அது அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றது என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி பலன். காரணம் என்னன்னா குரு ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துப்பாரு முதல்ல. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கை சுப கிரகம் முதல்ல. அதனால இந்த குரு பெயர்ச்சி நடந்தாவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுல முக்கியமா குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் பல்வேறு விதமான ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார் முதல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு சுப கிரகம் சொன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அப்ப சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர், பல்வேறு விதமான வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். இல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம். ஆமா, என்னன்னா குருவுடைய பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 பார்வைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அததான் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். ஓகே சார், தனுஷ ராசினியர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு? தனுசு ராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இந்த வருஷம் ஆமா ஈக்குவலா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசியாதிபதியே குரு, அவர் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். அதெல்லாம் உச்சம் பெற போறாரு. அதனால இந்த வருஷம் தனுசு ராசி என்பவர்கள் யாரெல்லாம் பினான்சியல் சம்பந்தமான துறையில இருக்காங்களோ, யாரெல்லாம் பினான்ஸ் ஹேண்டில் பண்றாங்களோ, ஒரு 100 ரூபாய் செலவு பண்றதுல கூட பார்த்து செலவு பண்ணணும். ஆமா ஆமா, தாம் செலவு பண்ணாலும் மாட்டிக்குவாங்க. முக்கியமா கடன் வாங்க கூடாது. அது முக்கியமா யாருக்கு சொல்லணும், தொழில் பண்றவங்களுக்கு நிறைய சொல்லணும் இந்த வருஷம். ஏன்னா அவங்க கடன் வாங்கி மாட்ட போறாங்க, அவங்களுக்கே தெரியாது. நம்ம வாங்கிட்டு அடுத்த மாசம் கொடுத்துலான்ற மாதிரிதான் சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா ரியாலிட்டி அது இருக்க போறது இல்ல. அதனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த வருஷம் பாத்துக்கிட்டாங்கன்னா சிறப்பு. ஓகே சார், கடன் வாங்க கூடாதுன்னு சொன்னீங்க. சுப காரியங்கள்லாம் இருக்கும், இல்ல நான் லோன் வாங்கி வீடு கட்ட போறேன், தொழில் பண்ண போறேன் இருக்கும், அவங்க பண்ணலாமா சார்? இல்ல கடனே வாங்க கூடாதுன்னு சொல்லி காரணம் என்னன்னா இவங்க இந்த வருஷம் பண்றது எல்லாமே தப்பாதான் பண்ண போறாங்க. சுபகாரியம் சொல்றீங்க, வீடு வாங்கணும்னு சொல்ல போறீங்க. வீடு வாங்கும் போது அதிகமா கொடுத்து வீடு வாங்கினா என்ன பண்றது? தேவையில்லாம அதிகமா செலவு பண்ணி வீடு வாங்கினா என்ன பண்றது? அதிகமா நான் வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அதிகமா 10 லட்சத்துல ஆரம்பிச்சு 20 லட்சம் நின்னா என்ன பண்றது? அதனால இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா சுபகாரியங்களா இருந்தா கூட, மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் செய்யறது வேற வழியில செஞ்சுதான் ஆகணும். மத்தபடி முக்கியமா பணத்தை பெருக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப முக்கியம். ஒரு டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும், எனக்கு ஒரு 10% கிடைக்கணும், 20% கிடைக்கும், அதெல்லாம் லாஸ் வரும். அதனால அது கடன் வாங்கி செய்யக்கூடாது. இல்ல அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்றேன், வேற வழி இல்ல, இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்ன்றவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா 1 இயர் கழிச்சுதான் ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும். ஓகே, இப்போ எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. ஓகே சார், காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி சார்? காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில பிரச்சனை வராது. முதல்ல தனுசு ராசி காதலே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு காதலே செட் ஆகாது. ஆமா, காரணம் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, நியாயமா இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு பொய் சொன்னாவே இவங்க தாங்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், காதல்ல எப்பவுமே நிறைய பொய் வரும். அப்ப என்ன ஆகும், மேக்ஸிமம் நம்மளுக்கு காதல் செட் ஆகாதுன்னு நினைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அப்படி இருக்கும்போது காதல் அப்படி மீறி பண்றாங்கன்னா காதல வெற்றி ஆகும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல திருமண வாழ்க்கையில நல்லா சிறப்பா இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு, அதனால ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது, பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா திருமண யோகம் உண்டு. காதல் திருமணமாக மாறக்கூடிய வாய்ப்பு, முக்கியமா வீட்லயே ஒத்துக்கிட்டு திருமணம் பண்ணி வைப்பாங்க. ஓகே சார், இப்ப மாணவர்களுக்கு எந்த அளவு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு? மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு, நீங்க 12th வரைக்கும் விட்டுருங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 12th அப்புறம் எல்லாருமே ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும், ஏதாவது படிக்கணும் சூஸ் பண்ணுவாங்களே, அதுல ரொம்ப தெளிவா யோசிச்சு பண்ணக்கூடிய நேரம். முக்கியமா என்ன பண்ணணும், வீட்டுல எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. இவங்களா போய் தனியா ஏதாவது பண்ணாங்கன்னா தவறான ஒரு கோர்ஸ் எடுத்துருவாங்க, அதுல கவனமா இருக்கணும். இதுல ரொம்ப சிறப்பு அம்சம் என்னன்னா
வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும், ஓகே வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு வரும். அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சார் வெளிநாட்டுலாம் போனா கடன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. கடன் வாங்கிட்டு போனாலும் தப்பு கிடையாது, அதுல வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆசை. ஓகே சார், நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க கடன் வாங்கக்கூடாது, இதுதான் உங்களுக்கு பெரிய நெகட்டிவ்னு. இதை தவிர்த்து ஏதாவது இருக்கா உங்க கவனம்? உடல் நலத்துல கவனமா இருக்கணும் மெயினா. என்னன்னா 8ஆம் இடத்துல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுங்கா மருந்து சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா ரொட்டீனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, டயட்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இதனால உடல் உபாதைகளை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான வருஷம். தனுசு ராசி எல்லாருமே எழுதி வச்சுங்க, இந்த வருஷம் எல்லாருமே உடம்பு ஃபேட் ஆவாங்க. ஆமா, அந்த மாதிரி பிரச்சனை ஃபேட் ஆனாவே என்ன ஆகும், நோய் வரப்போகுது. அந்த மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார், இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சார் இந்த டைம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஐயனாரை போய் வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த உடல்நல பாதிப்புகள் இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி வந்து கடன் பிரச்சனை இல்லாம இருக்கலாம், யாருக்கிட்டையும் ஏமாறாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகே சார், எல்லாருக்கும் பெர்சன்டேஜ் சொன்னீங்க, இவங்களுக்கு என்ன சார் கொடுப்பீங்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% தான் நல்லா இருக்கு. கெடுதல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். தனுசு ராசி இப்பதான் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க, வராங்க. ஆமா, திருப்பி போய் ஒரு விழத்துக்கான ஒரு வருஷம் தான் இது, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி, நன்றி, வணக்கம்.